வெள்ளைக்கொம்பன் விநாயகனது பேரருட்கருணையினாலே இன்று அஷ்டமி திதியிலே பேசிக்கொண்டிருக்கிறோம். கிருஷ்ணாஷ்டமி. நேற்றுக்கு மாலையும் அஷ்டமி தான், இன்றைக்கி காத்தாலையும் அஷ்டமி தான். எனவே அனகாஷ்டமி ஆகவும் நாம் இதை செலிப்ரேட் பண்ணலாம். மார்கழி மாதத்திலே இது போன்ற ஒரு அஷ்டமி வந்தால் இது அன்னை பராசக்திக்கு, துர்க்கைக்கு வழிபாட்டுக்கு மிகவும் சிறப்பானது என்று சொல்லுவார்கள். அஷ்டமி என்றால் உச்சிஷ்ட கணபதியுடன் தொடர்புடையது. உச்சிஷ்ட கணபதி என்றால் மற்ற கணபதிகளுடன் சற்று குறைவான ஒரு உயரத்தில் இருப்பார். உச்சிஷ்ட கணபதி என்றால் நம் உள்ளே இருக்கக்கூடிய நமது எச்சலை சொல்கிறோம் அல்லவா, அதுதான் ஜீரணத்திற்கு உதவுகிறது. அதற்கான காரண பொருளாக சொல்லுவார் என் குருநாதர். உச்சிஷ்ட கணபதி என்று சொன்னால் ஜோதிடத்திலே பெரும் வல்லமை அடைய வேண்டும் என்று சொன்னால் உச்சிஷ்ட கணபதியை வழிபட்டால் தான் அப்பெரும் வல்லமைகளை அடைய முடியும் என்றும் சொல்லுவார். நமக்கு ஏதேனும் ஒரு துன்மாந்தர பாதிப்பெல்லாம் இருக்கு அப்படின்னா பயப்படுறவங்க உச்சிஷ்ட கணபதியை வழிபட்டால் அதிலிருந்து விடுபட்டு விடலாம் என்பதும் என் குருநாதர் அருளக்கூடிய ஒரு கருத்தாக இருந்தது. இந்த உச்சிஷ்ட கணபதி என்பவர் மிகவும் எளிமையானவர், பக்தியை மட்டும் எதிர்பார்ப்பவர். நமது புத்தியை கொண்டு அங்கே செல்ல தேவையில்லை, வெறும் மனதார பக்தியுடன் வழிபட்டாலே போதும் என்பார். உச்சிஷ்டம் என்றால் லெஃப்ட் ஓவர்ஸ் என்று சொல்லுவோமே, உணவிலே லெஃப்ட் ஓவர்ஸாக இருப்பவர்களுக்கும் வாழ்க்கையிலே லெஃப்ட் ஓவர், நமக்கு இனிமேல் வழியே இல்லை, நமக்கு கதியே இல்லை, நம்மை கை தூக்கி விட யாருமே இல்லை, நம்மை கீழே விழுந்து விட்டோம் என்று நினைப்பவர்களும் மேலே கை தூக்கி விடுபவராக இந்த உச்சிஷ்ட கணபதி என்பவர் இருக்கின்றார் என்பது ஒரு பொருள். உச்சிஷ்ட கணபதியைப் போலவே உச்சிஷ்டத்தை மட்டுமே தருவதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய, பிரசாதத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடியவளாக இருக்கக்கூடியவள் ராஜமாதங்கி. மதுரை மீனாட்சியை ராஜமாதங்கிக்கு ஒப்பாக சொல்லுவார்கள். சரி, மீண்டும் வருகின்றோம். இன்று அஷ்டமி திதி. அஷ்டமி திதி என்றால் 8 என்ற எண்ணை குறிக்கும். 8 என்பது சனீஸ்வரரை குறிக்கும். 8 என்பது இன்ஃபினிட்டியை குறிக்கும். அப்போது 8-2 என்று சித்தர்கள் பாடலிலே சொல்லுவார்கள். 8-2 அறிந்து விட்டால் எல்லாம் கிட்டும் என்றெல்லாம் சொல்லுவார்கள். அது என்ன 8-2 என்பதை மீண்டும் ஒரு கருத்தினிலே சிந்திப்போம். 8ஆம் இடம் என்று சொன்னாலே ஜாதகத்திலே காலபுருஷ தத்துவத்திலே விருச்சிக ராசியை குறிக்கும். மறைவிடம் என்பார்கள், அதிர்ஷ்டம் என்பார்கள். அதே போல சௌபாகியஸ்தானம் என்றும் இந்த 8ஆம் இடத்திற்கே ஒரு கருத்து உண்டு. காலபுருஷ தத்துவத்தில் 8ஆம் இடமான விருச்சிகத்திற்கு. இப்போ இன்று நட்சத்திரம் உத்திரத்திலே சென்று கொண்டிருக்கிறது. உத்திரத்திற்கு உத்தர பல்குனி என்ற ஒரு பெயர் நமக்கு வடமொழியிலே உண்டு. பல்குனி என்று சொன்னாலே அது பழங்களை குறிக்கக்கூடியது. ஆப்பிள் போன்ற பழங்களை வைத்து நாம் உத்திர பல்குனிக்கு ஒரு ஈடாக சொல்லலாம். ஹேமக்குன்னு சொல்லுவோம் வெள்ளக்காரன், இந்த 2 சைடும் கயிறை கட்டிட்டு கைத்து கட்டில் படுத்துங்கிறது, அதுவும் உத்திர பல்குனியை சொல்லுவார்கள். இந்த உத்திர நட்சத்திரம் என்பது எங்கே சிறப்பு பெறும்னா, நிறைய பேர் வீட்டில் எவ்வளவோ கட்டி வச்சுருக்கோம், வாஸ்துவெல்லாம் சிறப்பாக தான் இருக்குது, என் ஜாதகத்தில் 7ஆம் இடம் நன்றாக தான் இருக்கிறது, குருபலன் வந்துவிட்டது என்று சொல்கிறார்கள். எனினும் ஏன் எனக்கு திருமணத்திலே தடை தாமதம் என்று கேட்டால், நாம் படுத்து உறங்கக்கூடிய மெத்தையை சொல்லக்கூடியது பூரமும் உத்திரமும். அது ஒரு தொடர்பு. அது எப்பொழுது சரியாக இருப்பதில்லையோ அப்பொழுது திருமணத்திலே ஏதோ ஒரு சிக்கல், தடங்கள் வந்து விடுகிறது. இன்று நாம் உத்திர நட்சத்திரத்திற்குரிய நட்சத்திர சூத்திரத்தை பற்றி சற்று பேசுவோம். இது எங்க இருக்கு? கிருஷ்ண யஜுர்வேதத்தில் இருக்கு, தைத்திரிய பிராமணியத்தில் இருக்கு. அதிலே சொல்லக்கூடிய கருத்தானது, ஒரு பெண்மணி ஆசிர்வதிக்கின்றாள் எப்பொழுது என்று சொன்னால், அவளுக்கு செல்வமும் வாழ்க்கையிலே உடல் நலனும் இருக்கும் பொழுது. அதற்கு எருதின் மீது அமர்ந்த ஈசனருள் தேவை. இதோட நட்சத்திர சூத்திரம் ஒரு 4 லைனில் இருக்குது அப்படின்னு சொன்னால் அதுக்குள்ள ஒரு பெரிய பாக அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தியிருப்பாங்க. பாகன்னா பாகவத, பகத் அப்படின்னா என்ன அர்த்தம்னா பக ஆதித்யன் அப்படின்னு சொல்லுவோம். மகரத்தில் இருக்கக்கூடிய ஆதித்யன் பேர் பாக ஆதித்யன்னு பேர். வாழ்க்கையில் பாக்கியங்கள் அப்படின்றோம். அப்போது எங்கேருந்து பாக்கியத்திற்கான அந்த பாக ஆதித்யன் ஆட்சி செய்கிறான் என்று சொன்னால் உத்திர நட்சத்திரத்திலிருந்து ஆட்சி செய்கின்றான். காலபுருஷ தத்துவத்திலே 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடியது சிம்மத்தின் வீடு. காலபுருஷ தத்துவத்திலே சிம்மம் என்று சொல்லக்கூடியது 5ஆம் வீடு. இந்த 5ஆம் வீடு என்பது பூர்வ புண்ணியஸ்தானம், புத்திரஸ்தானம் என்றெல்லாம் சொல்கின்றோம். அப்போது இது எதை சொல்லும்? ஒரு ஜாதகத்தில் 5ஆம் இடம் அப்படின்னா அது இட் வில் சே சில்ட்ரன். அந்த சில்ட்ரன் பயாலஜிக்கல் சில்ட்ரனாக இருக்கணும் அப்படின்னு கூட கிடையாது. பெண்களுக்கே உரிய தாய்மை குணம். சில சமயங்களிலே உலகத்தையே தன் குழந்தையாக கருதக்கூடியவர்களும் உண்டு. தன் உற்றார் உறவினர் எல்லாரையும் ஒரு குழந்தைகள் நிலையிலே பார்க்கக்கூடிய மனோநிலையும் உண்டு. அனைத்தையுமே இந்த 5ஆம் இடம் சொல்லும். ஆனால் 9ஆம் இடம் என்பது பயாலஜிக்கல் சில்ட்ரன் அப்படின்றது சொல்லக்கூடியது.
5ஆம் இடத்திலிருந்து 5 வீடுகள் சேர்த்து கணக்கிடுகிறோம். 5, 6, 7, 8, 9. எனவே 5ஆம் இடத்திற்கு 5ஆம் இடம் என்பது 9ஆம் இடம். இந்த காலகட்டங்களிலே மனிதர்களுக்கு பாக்கியஸ்தானம் என்பது ஏதோ ஒரு வகையிலே பாதிக்கப்பட்டு விடுகிறது. இந்த பாக்கியம் பாதிக்கப்பட்டால் இன்று உத்திர நட்சத்திரத்திலே சந்திரன் கோச்சாரத்திலே இருக்கும் பொழுது ஓம் பாகாதித்யாய நமக, ஓம் பாகாதித்யாய நமக, ஓம் பாகாதித்யாய நமக என்று சொல்லலாம். அஷ்டமி என்று சொல்லிவிட்டாலே இதை ஆட்சி செய்யக்கூடியவர் ராகு. ராகு என்றால் தலை மட்டும் இருக்கக்கூடியது ராகு. இன்று அஷ்டமி என்று சொல்லிவிட்டால் இதற்கு ஆகாச தத்துவத்தை சொல்லுவார்கள். உத்திரம் மேல்நோக்கு நட்சத்திரம், எருதின் தன்மையை கொண்டது என்றெல்லாம் நாம் அந்த பாடலிலே அறிகின்றோம். ஒரு கயிற்று கட்டிலையும் சொல்லிவிடுகிறது. அது ஓய்வெடுக்கக்கூடிய கட்டிலாக இருக்கிறது. இதற்கு ஆளுமைக்கு பாக ஆதித்யன் என்பவர் இந்த நட்சத்திரத்திற்கு ஆளுமையாக இருக்கிறார். சிம்ம ராசியில் மட்டுமே நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். சிம்ம ராசியை ஒரு முழுமையாக ஆளக்கூடியவர் பெயர் இந்திர ஆதித்யன். அதாவது சிம்ம ராசியை ஒரு நாடுன்னு கற்பனை பண்ணிக்கோங்களேன். அந்த சிம்ம ராசின்ற நாட்டை ஆளக்கூடியவன் இந்திர ஆதித்யன். இந்த சிம்ம ராசியிலே 3 மாநிலங்கள் இருக்கிறது என்று ஒரு கற்பனை பண்ணிக்கொள்ளுங்கள். முதலிலே இருக்கக்கூடிய மக நட்சத்திரத்தை ஆளக்கூடியவர் என்பவர்கள் பித்ருக்கள். பித்ருக்கள் முன்னோர்களுக்கு தான் முதல்ல மதிப்பு தரான் பித்ருக்கள். அப்போது அதற்கு அடுத்ததாக 2வது நட்சத்திரம் என்று சொல்லக்கூடிய பூரம் சுக்கிரனது நட்சத்திரத்தை ஆளக்கூடியவர் என்பவர் இங்கே ஆரியமா ஆதித்யன் என்பவர். அவர் தான் அதுக்கு கவர்னர் மாதிரி. ஆனால் இந்த ஆரியமா ஆதித்யன் என்பவர் ரிஷபராசியையும் முழுமையாக ஆள்கிறார். உத்திர நட்சத்திரத்தை ஆள்பவர் பெயர் பாக ஆதித்யன். இந்த பாக ஆதித்யன் என்பவர் முழுமையாக மகரத்தையும் ஆட்சி செய்கிறார். அப்பொழுது இந்த ஒரு ராசி கட்டத்தில் மட்டும்தான் 3 ஆதித்யர்கள் ஆட்சி செய்கிறார்கள். நம்ம நினைக்கிறோம் சிம்மத்துக்கு இருக்கிறது சூரியனுக்கு ஒரே ஒரு வீடுன்னு. அவர் ஒரே ஒரு வீடு இருந்தாலும் அவருடைய ஆதித்யர்கள் 12 ராசியுமே ஆண்டு கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் எந்த காலத்திலும் மறந்து விடக்கூடாது. அவர் மறைமுகமாக இன்டைரக்டாக ஹி இஸ் கண்ட்ரோலிங் ஆல் த 12 ஹவுசஸ். உத்திரம் என்று சொன்னால் சற்று உயரத்தில் இருப்பது என்று பொருள். உத்திரம் என்று சொன்னால் சற்று உயரத்தில் இருக்கக்கூடிய முருகனது வழிபாடு நமக்கு பெரும் சிறப்பை தரும் என்பதை உணர்த்துவது. அப்போது உத்திரத்துக்கு பரம மைத்திரத்தாரை அப்படின்னா வெரி ஃப்ரெண்ட்லி அப்படின்னா எது அப்படின்னு பார்க்கணும். நட்சத்திரம் அதற்கு நேர் பிஹைண்ட் இருக்கக்கூடிய பூர நட்சத்திரம். உத்திரத்துக்கு சம்பத்து தாரை என்பது எங்கே இருக்கிறது என்று பார்க்கணும். சம்பத்துனா பணம் தருது, ஒரு சிம்பிளாக சொல்லணும் நவதாரா ஸ்கீமில். அப்போ அந்த சம்பத்து தாரை என்பது நமக்கு ஹஸ்தமாக இருக்கிறது, கையாக இருக்கிறது. அப்போது உத்திரத்துக்கு கர்மத்தாரை என்பது எங்கே இருக்கிறது? இந்த கர்மத்தாரைன்ற பிரின்சிபல் ஒவ்வொரு ஜோதிட கருத்துக்களையும் வித்தியாசப்பட்டாலும் நமக்கு நாம் அச்சுதானந்தர் முதலிய மகரிஷிகள் சொல்லக்கூடிய கருத்தை எடுத்துக்கொண்டால் இதை KN ராவும் சொல்கிறார். தமிழ்நாட்டிலே இது கர்மத்தாரை அது இதுன்னு கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருந்தாலும் ஒரு நட்சத்திரத்திலிருந்து 10வது நட்சத்திரம் அந்த நட்சத்திரத்தின் கர்மாவை இயக்குகிறது என்று கருதுகிறார். அப்போ என்னன்னா உத்திர நட்சத்திரம்னா அதிலிருந்து 10வது நட்சத்திரமான உத்திராடம் என்பது அதன் கர்ம இயக்குகிறது என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். இன்று ஒரு சின்ன பிரைமர், மீண்டும் மாலை சந்திப்போம். ஆனால் இதில் நாம் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னவென்றால் உத்திர நட்சத்திரத்திலே இன்று பராசக்தியின் வழிபாடும் தேவி துர்க்கையின் வழிபாடும் மிக மிக சிறப்பானது. இது துவரிதா என்ற தேவியுடன் சம்பந்தப்படுகிறது. இது அது மட்டுமல்ல, இந்த துவரிதாவுடன் சேர்த்து இன்று உச்சிஷ்ட கணபதியின் வழிபாடும் சிறப்பை தருகிறது. அனைத்து நலமும் வளமும் பெருகட்டும். மாலை மீண்டும் சந்திப்போம், சிந்திப்போம். சிவசிவ.